வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தொலைபேசி எண்ணோட முக்கியத்துவம் பற்றி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ தான் இது. நான் இப்போ ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் ஜிஹெச் போயிருந்தேன். ஆ, ஒரு ஹெல்த் ரிலேட்டட்காண்டி. ஸோ அங்கே நடந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான். அது சம்மந்தமாக தான் இந்த விழிப்புணர்வு வீடியோ வந்து நான் போடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அங்கே ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா வந்து ட்ரீட்மெண்ட்காண்டி வந்தாங்க. ஏதோ கை கால் பெயின் அந்த மாதிரி ஒரு இதுக்காண்டி வந்தாங்க. அப்போ அங்கே டோக்கன் போடும்போது அங்கே இருக்க ஸ்டாஃபு அவங்கக்கிட்ட உங்களோட பேர், ஊர் சொல்லுங்கள், உங்களோட ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னாங்க. சரி உங்கள் வீட்டில் இருக்க யார் நம்பராவது சொல்லுங்கள் அப்படின்னா, இல்லை எனக்கு யார் நம்பரும் சொல்ல தெரியாது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நோட் பண்ணிட்டு ரிசிப்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா, அம்மா உங்களுக்கு ஃபோன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபோன் நம்பர் உங்களுக்கு சொல்ல தெரியலைனாலும் பரவாயில்ல, உங்களோட குடும்பம் சார்ந்த நபர்களோட ஃபோன் நம்பரை நம்ம எழுதினாலும் பர்ஸில் வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நீங்களே முடியாமல் வர்றீங்க, அதுவும் தனியாக வந்திருக்கீங்க. சப்போஸ் ஒரு இடத்துல மயங்கி விழுந்தால் கூட உங்ககிட்ட இருக்க பொருள் எடுத்து தான் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க, என்ன ஃபோன் இருந்தால் ஃபோன் எடுத்து பேச போகிறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனில் உங்களோட பர்ஸில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி சொல்ல போகிறாங்க. இப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம வர்றோங்கிறது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். நம்ம அப்படி செய்யக்கூடாது. அப்படிங்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நம்ம மேலே இவ்வளோ அக்கறையாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே அப்படிங்கிறது அந்த அம்மாவோட அந்த ஃபேஸ்லேருந்து ஒரு சந்தோஷம் தெரிஞ்சது. அப்போ தான் தெரிஞ்சது வந்துட்டு இது தெரியாமல் இன்னும் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ நம்ம படித்த நபர்கள் தான், நம்ம வீட்டில் இருக்கவங்களும் படித்த நபர்கள் தான். ஆனால் வயசான ஒரு உறவுகளை நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இல்லாத காலகட்டத்தில் அவங்க ஒரு கடைக்கோ இல்லை வெளியிலையோ போகக்கூடிய பீப்புளாக இருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஃபோனே வச்சுருந்தா கூட ஃபோனை போகிற இடத்துல வச்சுட்டு வந்துடலாம். திடீர்னு இப்போ அந்த ஃபோனை தேடணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நம்பரை சொல்லி டக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்கள கால் பண்ண சொல்லுவோம். பட் அவங்களுக்கு அவங்க நம்பரை சொல்ல தெரியுமா அப்படிங்கிறது தெரியாது. அப்படியே சொல்ல தெரிஞ்சால் கூட அந்த பதட்டத்தில் கரெக்டாக சொல்லுவாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இல்லை அவங்க போகிற இடத்துல மயங்கி விழுந்துட்டா கூட அந்த ஃபோனை யாரோ சில பேர் ஃபோனை எடுத்துகிட்டு சின்ன பசங்க ஃபோனுக்கு ஆசைப்பட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டா கூட, அந்த பர்ஸில் இருக்க பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டா கூட அந்த பேப்பர் வந்து யூஸ் ஆகும். இல்லை பக்கத்தில் இருக்கவங்க நமக்கு எடுத்து அந்த ஃபோன் நம்பரை எடுத்து அது கால் பண்ணி நமக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க அவங்களோட பார்வைக்கும் சரி, இல்லை அவங்க வெளில போயிட்டு வருவாங்கனாலும் நம்ம ஃபோன் இருக்குது அதில் சேவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளோட ஃபோன் நம்பர்ஸ் முக்கியமான ஒரு 10 நம்பர்ஸ் இல்லை ஒரு 5 நம்பர்ஸ் வந்து பேர் போட்டு அவங்க நம்பரே நம்ம அவங்களுக்கு எழுதியும் கொடுத்துடணும். எழுதி கிளியராக அவங்களோட பர்ஸில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ பதிவு. ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா, அவங்க வெளில போய் வருவாங்க அப்படின்னாலும், இல்லை அவங்க வீட்லேயே இருக்காங்க அப்படின்னாலும், அவங்களுக்கு குறிப்பாக ஒரு குட்டி நோட்டு வாங்கி அதில் உங்கள் நம்பர்ஸு, அவங்களோட நம்பர்ஸை எழுதி தமிழ்லேயே அவங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி கொடுக்குறது நல்லது. ஏன் அப்படின்னா தமிழில் ஏன் எழுத சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ அவங்க போகும்போது ஒரு இன்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டால் கூட அங்கே இருக்கவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. தமிழ் இப்போ ஓவரால் எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும். ஸோ அதனால் ஒரு தமிழில் கிளியராக நம்ம எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை படிக்க தெரியாத ஒரு இவங்களாக இருக்காங்க, படிக்க தெரியாத நபர்களாக இருக்காங்க, பாட்டியம்மா அந்த கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்னா, படிக்காதவங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி படம், பிக்சர் இல்லை அவங்க பேரை குறிக்கிற மாதிரி போட்டு அந்த நம்பர் நம்ம எழுதி கொடுத்தோம்னா, இது இவங்க நம்பரு, இது என் பொண்ணு நம்பரு, இது என் பையன் நம்பரு அப்படிங்கிறத அவங்க ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி மற்றவங்ககிட்டையும் சொல்ல முடியும். அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முறையை பின்பற்றுங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். அது நம்ம இல்லைனாலும் நம்ம சார்பாக அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு 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 கவசம் தான் அது. ஸோ ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.